என்டிகேவோட ஓட் மேபி கொஞ்சம் குறையலாம், மேபி கொஞ்சம் ஏறலாம். அது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் விஜயோட வரத்தால் தமிழ் தேசியத்தோட இருப்பெல்லாம் ஒன்றும் கேள்விக்கெல்லாம் உட்படாது. தமிழ் தேசியம் இருக்க தான் போகுது. ஏன்னா விஜய்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்கு வருமா என்ன? விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது தமிழ்நாடு. 30% ஓட்டையும் விஜய்க்கு தான் வச்சுப்போமே. அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போறாரு? இதுக்கு முன்னாடி 2 வருஷம் என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணல. எலெக்ஷனுக்கே ஒன்றும் பண்ணல அவரு. ஆனா இந்த கூட்டத்தை நீங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இது சினிமா கூட்டம். வந்த வேகத்தில் அடுத்து திருப்பி காணாம போயிடும். ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் செயல்பாடு வேணும், அரசியல் சித்தாந்தம் கொள்கைகள்லாம் வேணும். அதெல்லாம் இல்லைன்னா இருக்க முடியாது ரொம்ப நாள். அப்புறம் கொஞ்சம் நாளா காணாம போவாங்க. அப்புறம் அவங்களாம் எங்க போவாங்க? ஸோ அப்போ திருப்பியும் என்டிகேக்கு வளர்றதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்ல. தமிழ் தேசியம் அந்த மாதிரி சொல்ல திருப்பி வளர்றதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்ல. டிவிக்கோடலாம் கூட்டணி வைக்கிறதும் ஒன்று தான், கட்சியை கழிச்சிட்டு போகிறதும் ஒன்று தான். என்டிகே கூட்டணி வச்சுட்டாங்க, கரூர் சம்பவம் நடக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? யார் அதுக்கு பொறுப்பேற்கிறது? அந்த பாதிப்பு டிவிக்கேவை விட என்டிகேக்கு தான் அதிகமாக இருக்கும். டிவிக்காரங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க எவன் செத்தாலும் எதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தளபதின்ட்டு போயிடுவாங்க. திராவிட கட்சிகள்லாம் இருக்கும், டிவிக்கே மட்டும் அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா வச்சுப்போமே, வந்துச்சுன்னா திருப்பி தூக்கி வெளில போடுவாங்க. ஆம் ஆத்மிக்கு நடந்த மாதிரி தான். சும்மா இவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டாரு வருவார், வந்தோடனையும் ஜெயிப்பாரு. ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? என்டிகே இந்த டிவிக்கே வந்துட்டனால என்டிகேவோட இருப்பு கேள்விக்குறியாயிரும். இவருக்கு இப்போ 8% ஓட்டு இருக்குது அப்படின்னா 8.22 இருக்குன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே பாதியாக குறைஞ்சிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்டிகேவோட ஓட் மேபி கொஞ்சம் குறையலாம், மேபி கொஞ்சம் ஏறலாம். அது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் விஜயோட வரத்தால் தமிழ் தேசியத்தோட இருப்பெல்லாம் ஒன்றும் கேள்விக்கெல்லாம் உட்படாது. தமிழ் தேசியம் இருக்க தான் போகுது. ஏன்னா விஜய்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்கு வருமா என்ன? விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது தமிழ்நாடு. இங்கே வாழக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள். ஸோ தமிழ் தேசியத்துக்கான தேவை இருக்குது. தமிழ் தேசியம் இருக்க தான் போகுது. இவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆட்டத்தை கலைப்பாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால மேபி சின்ன வீழ்ச்சி கூட மேபி ஏற்படலாம், எனக்கு தெரியல. ஆனால் இவங்கனாலலாம் தமிழ் தேசியத்தெல்லாம் ஒன்றும் வீழ்த்திட முடியாது. இப்போ விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வந்தால் இந்தியாவோட சுதந்திரம் தள்ளி போட்டுற முடியுமா? நம்ம 47 வச்சுப்போம். இல்லாட்டி 60களில் திராவிட கட்சிகள் இங்கே அதிகாரத்துக்கு வராங்கல்ல, அப்போ புதுசாக ஒரு நடிகர் வந்தால் அதை தள்ளி போட முடியுமா? அதெல்லாம் தள்ளி போட முடியாது. சொசைட்டியில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாற்றம் வருது, அது தான் ஆகும். 67 திமுக வருது, அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? மக்களுக்கு கோபம் வந்துருச்சு, ரைட்டு. தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை, ரீஜனல் பார்ட்டிஸ் வேணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அதுக்கேற்ற சூழலும் அங்கே உருவாகும். ஆமாம். அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வேண்டாம்னா வேண்டாம் தான், எனக்கு லோக்கலில் ஏன் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கணும். அப்போ மாற்றம் வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் டெம்பரரியாக சில காலகட்டங்களில் வீழ்ச்சிகள் ஏற்படலாம். எந்த இயக்கமுமே அப்படியே சமமாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்காது. சில நேரங்களில் வீழ்ச்சிகளை சந்திப்பாங்க, சில நேரங்களில் ஏறி போவாங்க. அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி எல்லா அமைப்புகளுக்கும் இருக்கணும். அதனால தமிழ் தேசியம் பெரிய வீழ்ச்சியை சந்திக்குமானா அது வாய்ப்பே கிடையாது. டெம்பரரியா மேபி ஓட்டு கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு, கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயமா நான் பார்க்கல. விஜய் இன்னைக்கு வராரு, 30% ஓட்டையும் விஜய்க்கு தான் வச்சுப்போமே. அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போறாரு? இதுக்கு முன்னாடி 2 வருஷம் என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணல. எலெக்ஷனுக்கே ஒன்றும் பண்ணல. அவர் பிரச்சாரமும் பண்ணல, ஒன்றும் பெருசாக பண்ணது. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் ஏதோ கொஞ்சம் ஒர்க் பண்ணாரு. அப்போ அடுத்த 5 வருஷம் எதுவும் பண்ண போறது இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வீட்டு விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாரையும் கண்டுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால அப்போ அவர்கிட்ட அரசியலும் கிடையாது, கொள்கை கோட்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க வந்திருக்கவங்களாம் ரசிகர்கள். அவங்களுக்கும் பெரிய அரசியல் புரிதல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பேர் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தங்களை ஒரு அரசியல் தலைவர்கள் மாதிரி, அரசியல் அறிவு உள்ளவங்க மாதிரி சில பேர் அவங்களை யூஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணா லாபம் இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இது சினிமா கூட்டம். வந்த வேகத்தில் அடுத்து திருப்பி காணாம போயிடும். இவங்களை நீங்க காலங்காலமும் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கூட்டத்தை சஸ்டெயின் எப்படி பண்ணுவீங்க? கமல்னால பண்ண முடியல. எம்ஜிஆர் பண்றாருன்னா அவர்கிட்ட அரசியல் இருக்கு. அவர் ஒரு வேலையை செய்யறாரு. அவரு திமுக எதிர்ப்புன்ற அரசியலை கையில வைக்கிறாரு. அந்த அரசியலுக்கான தேவையும் களத்துல இருக்கு. திராவிட அரசியல்ல அவரு பயணம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு டிஃப்ரெண்ட். இவங்க எதுவும் கிடையாது. விஜய் ஃபேமஸா இருக்காரு, விஜய் ஒரு சினிமா ஸ்டாரு, எல்லாம் கை தட்டுங்க, விசில் அடிங்க, ஓட்டு போடுங்க, ரைட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் திருப்பி
அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் செயல்பாடு வேணும், அரசியல் சித்தாந்தம் கொள்கைகள்லாம் வேணும். அதெல்லாம் இல்லைன்னா இருக்க முடியாது ரொம்ப நாள். அப்புறம் கொஞ்சம் நாளாக காணாம போவாங்க. அப்புறம் அவங்களாம் எங்கே போவாங்க? ஸோ அப்போ திருப்பியும் என்டிகேக்கு வளர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்ல, தமிழ் தேசியம் அந்த மாதிரி சொல்ல திருப்பி வளர்றதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்ல. அதனால் பார்ப்போம். இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா 200க்கு 200 நாங்கள் 200 நாங்களே அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேம்பெயின்லாம் வரும்போது அந்த பேச்சே இல்லை, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. மக்களை கேள்வி கேட்குறாங்க, மக்களை திட்டுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த ஊருக்குள்ளே மக்கள் ஓட்டு போடலன்னொடனே போய் அங்கே போய் தாக்குதல் வரைக்கும் போகிறாங்க. இது எப்படி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மக்களை போய் தாக்குறது, மக்களை திட்டுறதெல்லாம் கண்டிப்பாக தவறு தான். ஆனால் எனக்கு என்னமோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் யாரும் அமைதியான மாதிரி தெரில. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நரேட்டிவ் செட் பண்ணுறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. நரேட்டிவ் செட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ நாங்கள் தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை எல்லாருமே உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே இப்போ அந்த நரேட்டிவ் செட்டிங் போய்கிட்டு இருக்கு. திமுக சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திமுக அப்படி ஜெயிச்சிடும் இப்படி ஜெயிச்சிடும் அது இதுலாம் என்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவை பொறுத்தளவில் அவங்களும் கண்டிப்பாக தாவேகா தான். இன்ஃபேக்ட் தாவேகா இன்னும் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தான்ன்ற மாதிரி ஒரு ஹைப்பை அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் லிமிட்டை தாண்டி போகிறத பார்க்க முடியுது. மக்களை திட்டுறது, ஐடி எம்ப்ளாயிஸை திட்டுறது, அதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயமா படலை. பட் எனிவே இப்போ ரிசல்ட் வரப்போகுது, வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த நரேட்டிவ் இதெல்லாம் அது வரைக்கும் தான். ரிசல்ட் வர வரைக்கும் தானே நரேட்டிவ் பில்டிங் எல்லாம், வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, எலெக்ஷனும் சரி, பிரச்சாரமும் சரி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, இந்த ஒரு அரசியல் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் பற்றியே, கட்சி அரசியல் பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். 2024 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த கட்சிக்கு இவ்வளோ %, இந்த கூட்டணி நிற்குமா, ஓபிஎஸ் அங்கே போவாரா, இபிஎஸ் என்ன பண்ணுவார், செங்கோட்டையன் என்ன பண்ணுவார், இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகள்னு எடுத்து யாரும் பெருசாக பேசல. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வருதுன்னா அதை எடுத்து பெருசாக யாரும் விவாதிக்கல. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாருமே அதை தவிர்த்துட்டாங்க. அவங்க எடுத்து பேசல. கடைசி நாளில் மட்டும்தான் பேசினாங்க. அப்புறம் அதோட இந்த போராட்டம் முடிச்சு வைக்கப்படுது. அதே மாதிரி செவிலியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்குலாம் பெரிய கவரேஜ்லாம் கொடுக்கல. ஸோ நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதை தான் எடுத்து பேசணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எலெக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா 2024 இருந்து 26 வரைக்கும் ஃபுல்லாக இவருக்கு எவ்வளோ ஓட்டு, அவருக்கு எவ்வளோ ஓட்டு, ஏதோ நம்மலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் மாதிரி. நமக்கு என்ன வந்தது? கட்சி தலைவர்கள் அதெல்லாம் யோசிக்கலாம். அங்கே ஒரு 10% ஓட்டு இருக்குப்பா, இவர்கிட்ட 5% ஓட்டு இருக்குப்பா, இதை நம்ம இப்படி உள்ளே கொண்டு வந்துடலாம், அதை அப்படி உள்ளே கொண்டு வந்துடலாம். ஆனால் ஊடகங்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, அவங்களும் அதே ஸ்டைலில் தான் பேசுனாங்க. அதை அப்படி பேசுறதால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? மக்கள் பிரச்சனைகளை பேசியிருந்தா பிரயோஜனமாக இருந்திருக்கும். மக்கள் பிரச்சனைகள் பேசலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன வருத்தம்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே மாநிலம் தான் பேசிட்டு இருக்காங்க. சரி முடிஞ்சுதுடா, நரேட்டிவ்லாம் செட் பண்ணியாச்சு, போ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்பயும் அதே தான் போய்கிட்டு இருக்கு. அதுதான் சிக்கல். நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 10% 15% வர்ற வரைக்கும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அதுக்கு மேலே வந்து கூட்டணிக்கான அப்ரோச் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சாத்தியமாக இருக்குமா? ஏன்னா சீமானவர்கள் வந்து 2 தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள் வேணான்ட்டாங்க. ஆப்ஷனில் டிவிகே மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது டிவிகேவும் என்டிகேவும் இப்போ நேர் எதிரில் நிற்கும் போது இதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? டிவிகேவோடலாம் கூட்டணி வைக்கிறதும் ஒன்று தான், கட்சியை கழிச்சிட்டு போகிறதும் ஒன்று தான். அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டிங்கன்னே வச்சுப்போம். இப்போ என்டிகே கூட்டணி வச்சுட்டாங்க, கரூர் சம்பவம் நடக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? யார் அதுக்கு பொறுப்பு இருக்கிறது? அந்த பாதிப்பு டிவிகேவை விட என்டிகேக்கு தான் அதிகமாக இருக்கும். டிவிகேக்காரங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க எவன் செத்தாலும் எதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தளபதின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் என்டிகேல யோசிக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. ஸோ அதனால் எனக்கு என்னமோ அதெல்லாம் நடக்கணும்னு தோணலை. விஜய் கூடலாம் போய் கூட்டணிலாம் வைக்கவும் மாட்டாங்க அவங்க. 2வது கொள்கை கோட்பாடு ஒன்றும் ஒரு தெளிவும் இல்லாத ஒரு கட்சி அது. ஸோ அதனால் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அப்புறம் பெருசாக ஒரு 15% வந்ததுக்கப்புறம் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருதுன்னா, வாக்கு சதவீதம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது கிடையாது. 1% இருந்தாலும் சரி, 15% இருந்தாலும் சரி, ஒரு தமிழ் தேசிய கட்சி திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. ஒரு தமிழ் தேசிய கட்சியால் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. அப்படி வச்சிங்கன்னா நாளைக்கு மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை போயிடும். இவங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்களோடய போய் சேர்றாங்கன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. திராவிடத்துக்கு எதிரான கட்சி சித்தாந்தம் தான் தமிழ் தேசியம். அப்போ எப்படி திராவிட கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியும்? அதனால கொள்கை ரீதியாக இன்னொரு தமிழ் தேசிய கட்சி இருக்குது, தமிழ் தேசிய அமைப்பு இருக்குன்னா அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். அதுக்கு 1% ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல, 15% ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல. வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வைக்கலாம்.
ஆனால் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சாச்சுன்னா அது தமிழ் தேசியத்தை ஒரு வீழ்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்த்துருவோம். இன்னொரு மித்து ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியா பேஜஸில். இப்போ என்டிகே ஏன் டிவிகேவை இவ்வளோ ஹார்ஷாக எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் வந்து என்டிகே இந்த திராவிட கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கேவை ஓரம் தள்ளிட்டு டிவிகே வந்துடும், அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டனால தான் என்டிகே வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிவிகேவை எதிர்க்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிவிகேவால் அரசியல் மாற்றம்லாம் கொண்டு வர முடியாதுங்க. அந்த பொசிஷனுக்கே வர முடியாது. அந்த பொசிஷனுக்குலாம் வர முடியாது. என்ன பொறுத்தளவு அதுதான். இப்போ 2 விஷயம். கொள்கை கோட்பாடு இல்லாமல் நீங்கள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சில நேரங்களில் கொள்கை கோட்பாடு இல்லாத கட்சிகள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிருக்காங்க. ஆம் ஆத்மி ஒரு நல்ல உதாரணம். ஆனால் ஏறின வேகத்தில் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போயிட்டாங்களே பிஜேபி. அந்த கட்சியை அடிச்சு இப்போ காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சியால் நிற்க முடியல. இப்போ திமுகவால் அன்னைக்கு நிற்க முடிஞ்சது இல்லை. 67 அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அந்த கட்சி மேலே நிறைய அழுத்தங்கள்லாம் போடப்படுது. மத்திய அரசை எதிர்த்து நிற்கிறாங்க. நிற்க முடியுது இல்லை, அன்னைக்கு நிற்க முடிஞ்சது இல்லை. அப்புறம் கரெக்டாக எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக கண்டிப்பாக எம்ஜிஆர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். பட் அதையும் தானே இந்த கட்சி தாக்கு பிடிச்சது இல்லை. ஏன் தாக்கு பிடிக்க முடியுது? அந்த கட்சி ஒரு சோசியல் சேஞ்சை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வருது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம், அப்புறம் ஒரு சோசியல் சேஞ்ச்லாம் நடக்குது. அதோட ஒரு வெளிப்பாடாக அவங்க அதிகாரத்துக்கு வராங்க. அப்போ நீங்கள் அவங்கள பின்னுக்கு தள்ள முடியாது. நீங்கள் பின்னுக்கு அவங்கள தள்ளினீங்கன்னா சொசைட்டியை பின்னுக்கு தள்ளுறதுக்கு சமம். அதை பண்ண முடியாது. அதுதான் இங்கே சிக்கல்ன்றேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல், சொசைட்டியில் சோஷியல் சேஞ்செலாம் எதுவுமே ஏற்படுத்தாமல், எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல், நான் மட்டும் மேலே வந்து உட்கார்ந்துப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து உட்கார்ந்துருவீங்க. ஆனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்க தான் செய்யும். இப்போ ஆம் ஆத்மிக்கு அதான சிக்கல். அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் எல்லாமோ கதை சொன்னாங்க. டெல்லியில் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. இலவசங்கள் கொடுத்தாங்களே தவிர வேற எதுவும் பெருசாக பண்ண முடியல. பஞ்சாப்லேயும் அதே தான். அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. அங்கே கடன் வந்து தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடோடலாம் கடன் சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன இது வந்து உட்கார்ந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து மக்கள் இப்போ கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. லோக்சபா எலெக்ஷனில் திரும்ப பார்த்தா காங்கிரஸ் பக்கமே மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆம் ஆத்மியோட ஓட் ஷேர் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ கொள்கை கோட்பாடெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ஒரு அரசியல் மாற்றம், சமூக மாற்றம்லாம் ஏற்படுத்த முடியும். ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து மாற்றம் வரணும்ல. இந்த அரசியல் வேண்டான்னு அதை தூக்கி போட்டு உங்ககிட்ட வரணும். அப்படி வராங்கன்னா ரிவர்ஸ் போக மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மக்கள் காங்கிரஸ் கிட்ட போல. தூக்கி போட்ட காங்கிரஸ் தூக்கி போட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் போல. ஸோ அப்போ சோசியல் சேஞ்ச் நீங்கள் ஏற்படுத்தியாச்சு. அதை பின்னுக்கு தள்ள முடியாது. அதுதான் இங்கே வேணும். அது இல்லாமல் திராவிட கட்சிகள்லாம் இருக்கும். டிவிக்கே மட்டும் அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா வச்சுப்போமே, வந்துச்சுன்னா திருப்பி தூக்கி வெளில போடுவாங்க. ஆம் ஆத்மிக்கு நடந்த மாதிரி தான். ஸோ அதனால ஒரு சொசைட்டியில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரு ஐடியாலஜி வேணும், அரசியல் செயல்பாடு இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சும்மா இவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டாரு வருவார், வந்தோடனையும் ஜெயிப்பார், ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்டி வேணும். இவங்கனால அந்த இடத்துக்குலாம் வர முடியாது. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் பதில். நன்றி.